இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். வழங்குவதற்காக திவ்யா. முக்கிய செய்திகள். மேகாலயா மாநில புதிய முதலமைச்சராக கான்ராட் சங்மா இன்று பதவியேற்பு. பணபலம் மூலம் ஆட்சியை அபகரித்து விட்டதாக பாஜக மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கார்த்தி சிதம்பரத்தின் 5 நாள் சிபிஐ காவல் இன்றுடன் நிறைவு. டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்படுகிறார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்த 4 மாநிலங்களுக்கு மத்திய அரசு அழைப்பு. காலம் தாழ்த்தும் நடவடிக்கை என டெல்டா மாவட்ட விவசாயிகள் கண்டனம். சென்னை தலைமை செயலகத்தில் 2வது நாளாக இன்று நடைபெறுகிறது மாவட்ட ஆட்சியர்கள் மாநாடு. சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை. விவசாயிகள் அனுமதித்தால் தமிழகத்தில் கெயில் திட்டம் நிறைவேற்றப்படும் என நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு கடும் கண்டனம். காஞ்சிபுரத்தில் சாலைகளை ஒரு வழி பாதையாக மாற்றியதற்கு எதிர்ப்பு. திட்டமிட்டபடி இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. விரிவான செய்திகள். மேகாலயா மாநில புதிய முதல்வராக கான்ராட் சங்மா இன்று பதவியேற்க உள்ளார். மேகாலயாவில் 59 தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் 21 இடங்களையும் தேசிய மக்கள் கட்சி 19 இடங்களையும் கைப்பற்றின. ஆட்சி அமைக்க 31 இடங்கள் தேவை என்ற நிலையில் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் இருந்தது. இதனால் ஆட்சியை தக்கவைக்க 21 இடங்களை கொண்ட காங்கிரஸ் போராடி வந்த நிலையில் பாஜக கேட்டுக் கொண்டதால் தேசிய மக்கள் கட்சிக்கே ஆதரவு அளிக்க ஐக்கிய ஜனநாயக கட்சி முடிவு செய்தது. இதன் மூலம் பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணியின் பலம் 34 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் கான்ராட் சங்மா மேகாலயா ஆளுநர் கங்கா பிரசாத்தை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதன் அடிப்படையில் இன்று காலை 10:30 மணிக்கு கான்ராட் சங்மா முதலமைச்சராக பதவியேற்பார் என கூறப்படுகிறது. இதனிடையே பணபலம் மூலம் சந்தர்ப்பவாத கூட்டணியை பாஜக அமைத்து மேகாலயாவில் ஆட்சியை அபகரித்து விட்டதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். 3 மாநில தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை காங்கிரஸ் மதிப்பதாகவும் மேகாலயாவில் அதிகாரத்தை கைப்பற்றும் வெறியில் மக்கள் தீர்ப்பை பாஜக புறக்கணித்து விட்டதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். ஐஎன்எக்ஸ் முறைகேடு வழக்கில் கார்த்தி சிதம்பரத்திற்கு விதிக்கப்பட்ட 5 நாள் சிபிஐ காவல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. ஐஎன்எக்ஸ் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்தை கடந்த மாதம் 28ஆம் தேதி சென்னை விமான நிலையத்தில் வைத்து சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். அவரை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதனிடையே ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் வாக்குமூலம் அளித்த இந்திராணி முகர்ஜி மும்பை சிறையில் இருக்கிறார். அவருக்கும் கார்த்தி சிதம்பரத்துக்கும் இடையே நிகழ்ந்த சந்திப்புகள், பண பரிவர்த்தனைகள் குறித்து விசாரிக்க திட்டமிட்ட சிபிஐ அதிகாரிகள் சம்பவம் நடந்த மும்பைக்கு கார்த்தி சிதம்பரத்தை அழைத்து சென்றனர். பின்னர் இந்திராணி முகர்ஜி முன்னிலையில் கார்த்தி சிதம்பரத்திடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சிபிஐயின் பல கேள்விகளுக்கு பதில் கூறாமல் கார்த்தி சிதம்பரம் மௌனம் சாதிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கார்த்தி சிதம்பரத்திற்கு விதிக்கப்பட்ட 5 நாள் சிபிஐ காவல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதையடுத்து டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் கார்த்தி சிதம்பரத்தை இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி மேலாண்மை வாரியத்தை 6 வாரங்களுக்குள் அமைக்க வேண்டும் என கடந்த மாதம் 16ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி மேலாண்மை வாரியத்தை 6 வாரங்களுக்குள் அமைப்பது சாத்தியமற்றது என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறிய கருத்து கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து ஆலோசிப்பதற்கான கூட்டம் டெல்லியில் வரும் 9ஆம் தேதி நடைபெற இருப்பதாகவும் இதில் பங்கேற்குமாறு தமிழகம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களுக்கும் மத்திய நீர்வளத்துறை அழைப்பு விடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் 4 மாநிலங்களை தற்போது மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பது காலதாமதத்தை ஏற்படுத்தும் என டெல்டா விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநில தேர்தலை மனதில் வைத்து பிரதமர் மோடி தமிழகத்திற்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிப்ரவரி 16ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. 6 வாரங்கள்ல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்.
15 ஆண்டுகளுக்கு இந்த தீர்ப்பு தான் அமுல்ல இருக்கும், இதுல மேலும் முறையீடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தலைமைச் செயலாளர் கூட்டத்தை நடத்துறதுக்கு மத்திய அரசு அழைப்பு கொடுத்திருக்கு. அதுலயும் பிரதமரை தமிழ்நாட்டுடைய அண்மை கால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்காங்க. அவர் நிதின் கட்கரி மத்திய பாசன அமைச்சரை சந்திக்க சொல்லிட்டாரு. நிதின் கட்கரி ஏற்கனவே நாங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. பிரதமர் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், 6 வாரங்கள்ல அமைக்கணும். தேசிய உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் செயல்படுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பங்கேற்கும் மாநாடு சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்து உரையாற்றினார். மாவட்ட ஆட்சியர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதன் மூலம்தான் மாநிலத்தில் அமைதியை ஏற்படுத்திட இயலும் என கூறினார். மேலும் தேசிய பாதுகாப்புக்கும் உள்நாட்டு பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் நபர்கள் மற்றும் அமைப்புகள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கைகளை உடனுக்குடன் எடுக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டார். இதனிடையே 2வது நாளான இன்று மாவட்ட ஆட்சியர்கள் மட்டும் பங்கேற்கும் கூட்டமும் நாளை போலீஸ் அதிகாரிகள் மட்டும் பங்கேற்கும் கூட்டமும் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் ஆட்சியர்கள் போலீஸ் அதிகாரிகள் தங்கள் மாவட்டங்களில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் குறித்து அரசுக்கு தெரியப்படுத்துவார்கள். இந்த 3 நாள் மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நாளை மாலை கூட்ட முடிவில் தீர்மானமாக வெளியிடப்படும். அதேபோன்று இறுதி நாள் கூட்டத்தில் சிறந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் தமிழக அரசு விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் 30 மாதங்களில் கெயில் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளதற்கு மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கெயில் திட்டம் செயல்படுத்துவது குறித்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் எழுத்து மூலமாக அறிக்கை தாக்கல் செய்திருந்தார். விவசாயிகள் அனுமதித்தால் தமிழகத்தில் 30 மாதங்களில் கெயில் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 175 கிராமங்களில் 50,000 ஏக்கர் நிலங்களில் கெயில் குழாய்கள் அமைக்கப்பட இருப்பதாகவும் இதனால் 5,000 குடும்பங்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தஞ்சாவூர் எம்பி கேட்ட ஒரு கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் தெரிவித்திருக்கிறார். கெயில் குழாய்கள் கொச்சினிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய அந்த குழாய்கள் இன்னும் ஒரு 30 மாதங்களில் அமைக்கப்படும். 175 கிராமங்கள்ல 50,000 ஏக்கர் நிலங்கள்ல 5,000 குடும்பங்களை சீரழிச்சு இந்த குழாய்கள் அமைக்கப்பட இருக்கிறது. அது விவசாயிகளை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களையும் கூட பாதிக்கக்கூடிய ஒன்று. 1,00,000 மரங்கள் இப்பொழுது வெட்டப்பட இருக்கின்றன. 1000 நீர்நிலைகள் அதாவது ஏரிகளும் குளங்களும் மூடப்பட இருக்கின்றன. மேலும் இந்த திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தினால் 1,00,000 மரங்கள் வெட்டப்படுவதோடு 1000 நீர்நிலைகள் நிரந்தரமாக மூடப்படும் என்றும் ஜெயராமன் கூறினார். காஞ்சிபுரம் நகர சாலைகளை ஒரு வழிப்பாதையாக மாற்றியதை கண்டித்து இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என்று வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் காஞ்சிபுரம் காந்தி சாலை உட்பட பல முக்கிய சாலைகளை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டது. இதனால் மிகப்பெரிய அளவில் வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு வழிப்பாதையை இருவழிப்பாதையாக மாற்றக் கோரி அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு கடையடைப்பு செய்வதாக தெரிவித்திருந்தனர். இதற்காக தயாரிக்கப்பட்ட நோட்டீஸ்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக பிடுங்கி சென்றதால் வணிகர் சங்கத்தின் மாநில தலைவர் தா வெள்ளையன் தலைமையில் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் முறையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளையன் திட்டமிட்டபடி காஞ்சிபுரத்தில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என்றார். காஞ்சிபுரம் நகரம், இந்த நகரத்தில் பிரதான வியாபாரம் நடக்கக்கூடிய தெருக்கள் காந்தி தெரு, மேட்டு தெரு, இந்த தெருக்கள்ல ஒரு வழிப்பாதையாக ஆக்கியிருக்கிறார்கள். வியாபாரமும் வெகுவாக பாதிக்கப்பட்டு வியாபாரிகளிடையே மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. அதனால இந்த ஏற்பாட்டை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே கைவிட வேண்டும். இதுவரை இதன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை, அதனால கடையடைப்பு செய்கிறோம்.
பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தி துறள்களாக காணலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வள்ளிமலை தெப்பக்குளத்தில் இருந்த மீன்கள் அனைத்தும் செத்து மிதந்ததால் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் நடைபெற்ற தேர் திருவிழாவிற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததால் அவர்கள் தெப்பக்குளத்தில் சோப்பு, ஷாம்பு போட்டு குளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ரசாயனங்கள் கலந்து மீன்கள் இறந்திருக்கக்கூடும் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க குளத்துல இருக்கிற மீனெல்லாம் வந்து செத்து கிடக்குது. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா எங்களால போக முடியல, துர்நாற்றம் ரொம்ப வீசுது. இப்பதான் வந்து காலையில இருந்து மீன் அள்ளிட்டு இருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். அந்த மீன் கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 கூட கிட்ட அள்ளியிருக்காங்க, இன்னும் கூட அள்ளிட்டு இருக்காங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாற்றம் இல்லாம பொதுமக்களும் சரி, இங்க சாதுக்களும் சரி, வர்ற எல்லா ஜனங்களும் சரி நிம்மதியா சந்தோஷமா குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சந்தோஷம். கோவையில் உள்ள கொடிசியா வளாகத்தில் இந்திய ராணுவத்தின் தளவாடங்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பது குறித்த பொருட்காட்சி துவங்கியது. இதனை கல்லூரி மாணவ மாணவிகள் அதிக அளவில் ஆர்வமுடன் பார்வையிட்டு வருகின்றனர். உள்நாட்டிலேயே தயாரிக்கும் ராணுவ தளவாடங்களில் 400க்கும் மேற்பட்ட பொருட்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த கண்காட்சியால் சிறு குறு மற்றும் மத்திய தொழில்துறை நிறுவனங்களால் ராணுவ தளவாடங்களின் பொருட்கள் குறித்த அடிப்படையை தெரிந்து கொள்வதோடு தங்களால் எந்த மாதிரியான பொருட்களை தயாரிக்க முடியும் என்ற தெளிவிற்கும் வர முடியும் என கொடிசியா அமைப்பின் தலைவர் சுந்தரம் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழகத்தை சேர்ந்த அனைத்து கட்சி குழுவினரை சந்திக்க பிரதமர் மோடி நேரம் ஒதுக்காதது வேதனைக்குரியது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் தெரிவித்தார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி அனைத்து கட்சியினரும் விவசாய சங்கங்களுடன் இணைந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் வந்து பார்க்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது நேரம் ஒதுக்காதது மிகுந்த வருத்தத்தை தருகிறது. அவர் உடனடியாக நேரத்தை ஒதுக்கி வாருங்கள் என்று அழைத்து பேச வேண்டும். இல்லை என்று சொன்னால் அனைத்து கட்சி தலைவர்களும் விவசாய சங்க தலைவர்களோடு ஒன்றுபட்டு நின்று பெரிய போராட்டம் நடத்தி தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு உறுதியளித்துள்ளதால் மார்ச் 9ஆம் தேதி மற்ற சங்கங்கள் நடத்தும் போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் பங்கேற்காது என அச்சங்கத்தின் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மே மாதம் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இதில் மாநில நிர்வாகிகள் புதிதாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். திருச்சி மாவட்டம் வையம்பட்டி அருகே 17 வயது சிறுமியை கடத்திய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். பெண்ணளம்பட்டியைச் சேர்ந்த பழனித்தாய் தனது மகள் தாயம்மாளுடன் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது காரில் வந்த கும்பல் ஒன்று சிறுமி தாயம்மாளை கடத்தி சென்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த பழனித்தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் வெள்ளியணை கடை வீதியில் காரை பிடித்து சிறுமியை மீட்டனர். மேலும் கடத்தல் தொடர்பாக வாழவந்தியைச் சேர்ந்த பொம்மன், அவரது தாயார் குப்பக்கா உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். விசாரணையில் பொம்மனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக தாயம்மாளை கடத்தியது தெரியவந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தீயின் நிறத்தில் மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. இந்த மலர்கள் பொதுவாக குளிர்காலம் முடிந்து கோடைக்காலம் துவங்கும் போது அதிக அளவில் மலரும். தீயின் நிறத்தில் பூத்துக் குலுங்குவதால் இந்த மலர்களுக்கு புதர்த்தீ மலர்கள் என பெயர் வந்ததாக தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மலைப்பகுதிகளில் மஞ்சள் நிறத்தில் கண்களுக்கு விருந்தளிக்கும் விதத்தில் பூத்துக் குலுங்கும் இந்த மலர்களை கண்டு சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். சென்னையை அடுத்த குன்றத்தூர் கொள்ளச்சேரியில் திமுக பிரமுகர் ஒருவர் மாமூல் கேட்டு மிரட்டுவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொள்ளச்சேரி ஏரிக்கரை சாலையில் இரும்பு கடை நடத்தி வரும் ஸ்ரீராம் என்பவரிடம் திமுக முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சத்யா கட்சி நிகழ்ச்சிக்காக அடிக்கடி மாமூல் கேட்டு மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது. சத்யா மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் குன்றத்தூர் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஸ்ரீராம் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் அரசு மருத்துவமனை மகப்பேறு கட்டிடத்தின் கண்ணாடி கதவுகள் பெயர்ந்து விழுந்தது. மேலும் 2வது மாடியில் உள்ள கண்ணாடி கதவும் பெயர்ந்து விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இக்கட்டிடத்தின் சுவர்களும் பழுதடைந்து காணப்படுவதால் நோயாளிகள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். உயிரிழப்பு போன்ற அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் இருக்க மருத்துவமனை கட்டிடத்தின் பழுதுகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே பள்ளி மாணவி தற்கொலைக்கு காரணமானவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். வி. குமாரமங்கலத்தை சேர்ந்த பள்ளி மாணவி சுபாஷினியை ஒருதலையாக காதலித்து வந்த நவீன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கடத்த முயன்றுள்ளார். அப்போது சுபாஷினி சத்தம் போட்டதால் அவர்கள் அங்கிருந்து தப்பியோடுகின்றனர். இதனால் மனமுடைந்த சுபாஷினி முந்திரி தோப்பில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுபாஷினியின் தற்கொலைக்கு காரணமான நவீன் மற்றும் அவரது நண்பர்களை கைது செய்ய கோரி விருதாச்சலம் கோட்டாட்சியரிடம் உறவினர்கள் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகா ஜெயரமன்பட்டியில் புதியதாக தரைப்பாலம் அமைந்தால் 15 கிராம மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தரைப்பாலம் அமைந்தால் அறுவடை இயந்திரம் கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்படும் என்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் கிராம மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். எனவே பாலம் அமைக்கும் பணியை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே குடும்ப தகராறில் மனைவியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த கணவனை போலீசார் தேடி வருகின்றனர். தட்டப்பாறை கிராமத்தை சேர்ந்தவர் பிரபு. இவருக்கும் இவரது மனைவி வள்ளிக்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குடிபோதையில் இருந்த பிரபு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த வள்ளியின் தலை மீது கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி தலைமறைவான பிரபுவை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் அருகே கமிஷன் தொகை தராததால் மாற்றுத்திறனாளி பெண் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஐம்புளியம்பட்டியை சேர்ந்த அன்னகாமு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடமிருந்து சிறந்த சமூக சேவைக்கான இளைஞர் விருதை பெற்றவர். மாற்றுத்திறனாளியான இவர் மகளிர் சுய உதவிக் குழுவில் கடன் பெற்றுள்ளார். இதற்கான கமிஷன் தராததால் அக்குழுவின் தலைவிகள் பிரேமா, பவானி, ரத்னமணி ஆகியோர் வீட்டிற்குள் புகுந்து அன்னகாமுவை தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சைனகுண்டா பகுதியில் உணவை தேடி வரும் குரங்குகள் வாகனங்களில் அடிபட்டு உயிரிழக்கும் அவல நிலை உள்ளது. தமிழக ஆந்திர மாநில எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள இந்த கிராமத்தின் இருபுறமும் வனப்பகுதிகள் உள்ளன. தற்போது கோடைக்காலம் என்பதால் காட்டில் வாழும் குரங்கு, மான் உள்ளிட்ட விலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வருகை தருகின்றன. இவை சாலையை கடக்கும் போது வாகனங்களில் அடிபட்டு பரிதாபமாக உயிரிழக்கின்றன. இந்நிலையில் வனவிலங்குகளின் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் அவற்றுக்கு தேவையான தண்ணீர் தொட்டிகளை அமைக்கும் பணியில் வனத்துறை ஈடுபட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்தாத காவல் கண்காணிப்பாளர் மற்றும் ஆட்சித் தலைவரை கண்டித்து கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் முழுவதும் அமோகமாக நடைபெற்று வரும் கஞ்சா விற்பனையை அதிகாரிகள் தடுக்காததால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவதாக கூறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொடைக்கானலில் தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. வெயில் ஒருபுறம் வாட்டி வதைத்தாலும் அதனையும் தாண்டி இதமான சூழலை அனுபவிப்பதற்காகவும் ஏரியில் படகு சவாரி, குதிரை மற்றும் சைக்கிள் சவாரி செய்யவும் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இதனால் சுற்றுலா தலங்களில் பொருட்கள் விற்பனை செய்து வரும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியை அடுத்த தட்டாஞ்சாவடியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முன்பு விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்திற்குட்பட்ட திருக்கனூர், மதகடிப்பட்டு, மடுகரை உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பணியாற்றி வரும் 250க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு கடந்த 8 மாதங்களாக ஊதியம் மற்றும் தீபாவளி போனஸ் உள்ளிட்டவை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் நெல், காராமணி, உளுந்து, மணிலா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்ய முடியாத விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த ஆக்கூரில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் தூற்றும் இயந்திரம் பழுதடைந்து கிடப்பதால் கடந்த பல நாட்களாக விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை. இதனால் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் நிலையத்தில் விற்க முடியாமல் தவிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நெல் கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றும் கூலி தொழிலாளர்களும் வேலையில்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே பழுதடைந்த இயந்திரத்தை சீர் செய்ய அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சேலம் மாநகராட்சி வார்டு மறுவரையறை செய்ததில் தாழ்த்தப்பட்ட மக்களை மட்டும் 1வது கோட்டத்திலிருந்து 20வது கோட்டத்திற்கு மாற்றம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்திருப்பதாகவும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தங்களின் குடும்ப அட்டைகள், ஆதார் கார்டு போன்ற அனைத்து ஆவணங்களையும் மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைப்பதோடு தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்தனர். அறிஞர் தெருவில் இருக்கிறோங்க. நாங்கள் இதுவரையிலும் ரெட்டிப்பட்டி 1வது டிவிஷனில் தான் நாங்கள் ஓட்டு போட்டுருந்தோம். திடீர்னு டிவிஷன் எங்களை பிரிச்சுட்டாங்க. ஓட்டு பூரா செதறட்டும் அப்படின்னு சொல்லி வேணுமானே ஜாதி பற்றி இது பண்ணிட்டாங்க. எங்களுக்கு 1வது டிவிஷன் தான் நாங்கள் வேணும். யார் பண்ணது? எதுக்காக? மாவட்ட செயலாளர், கவுன்சிலர் இவங்க எல்லாமே சேர்ந்து எல்லாம் சதி பண்ணிட்டாங்க. ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்ட அனுமதி அளிக்க கோரி தனியார் அமைப்பு சார்பில் குமரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட காப்புக்காடு, விலாத்துறை மற்றும் மாராயபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அதற்கான நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபடவில்லை என புகார் தெரிவிக்கப்பட்டது. இதன் பின்பும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாகவும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. திரிபுரா தேர்தலில் ஜனநாயகம் பணநாயகமாக மாறிவிட்டது என்று கேரள மின்சாரத்துறை அமைச்சர் MM மணி குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு தெரிவித்தார். 35% வாக்கு வங்கி உள்ள காங்கிரஸ் கட்சியினர் பணத்திற்கு விலை போய்விட்டதாகவும், இதேபோல் இதர கட்சிகளையும் பாஜக அரசு விலைக்கு வாங்கிவிட்டது எனவும் விமர்சித்தார். தமிழக, கேரளா மக்கள் என்றும் சகோதரர்களாக வாழ்ந்து வருகின்றனர் எனவும் மணி கூறியுள்ளார். திருச்சி காவிரி ஆற்றில் மணல் அள்ள தனி குவாரி அமைக்க கோரி மாட்டு வண்டி உரிமையாளர்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாயனூர் தடுப்பணை முதல் தஞ்சை கல்லணை வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தனி குவாரி அமைப்பதுடன் மாட்டு வண்டிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையையும் நீக்க வேண்டும் என மாட்டு வண்டி உரிமையாளர்கள் அப்போது வலியுறுத்தினர். இந்திய, இலங்கை, வங்காளதேசம் ஆகிய 3 நாடுகள் கலந்து கொள்ளும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று தொடங்குகிறது. இலங்கை சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து 3 நாடுகள் இடையேயான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடத்தப்படுகிறது. இலங்கை தலைநகர் கொழும்புவில் உள்ள பிரேமதாசா மைதானத்தில் இன்று நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா, இலங்கை அணிகள் மோதுகின்றன. இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியில் தீபக் ஹுடா, வாஷிங்டன் சுந்தர், ஹர்துல் தாக்கூர், விஜய் சங்கர், ரிஷப் பண்ட் போன்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வருகிற 18ஆம் தேதி வரை நடைபெறும் 20 ஓவர் தொடரில் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா 2 முறை மோத உள்ளன. புள்ளிகள் அடிப்படையில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.